உலகமே ஒரு யுத்த களத்தை நோக்கி போகுது. எது 2ஆம் உலகப் போருக்கு உள்ள காலகட்டத்துக்கு உலகம் திரும்புது அப்படிங்கிறதா? அப்ப பாகிஸ்தான் மட்டும் விதிவிலக்கா? அதுக்குன்னு அவனுங்க உலக யுத்தத்துல போய் பங்கேற்க முடியுமா? உள்ளூரே யுத்த களமா மாறும் அப்படிங்கிறதா, உள்ளூரே யுத்த களமா மாறி 10 துண்டா போகுதோ, 15 துண்டா போகுதோ, நமக்கு வேண்டியது 2 துண்டு. ஒண்ணு நம்ம இழந்தத எடுத்துக்கணும். இன்னொன்னு பலூச்சிஸ்தான் தனியா போணும். இதான் நம்மளோட டார்கெட்டு. மத்த யார் யார் டார்கெட் என்னவோ அவங்கவங்க சாதிச்சுக்க போறாங்க. இப்போ பலூச்சிஸ்தான் ராணுவம் தான் இன்னொரு சம்பவத்த பண்ணியிருக்கு. என்ன அப்டின்னா, பழைய காலத்துலலாம் வர மாரி ட்ரெயின கடத்திப்புட்டாய்ங்க. 400 பேசஞ்சர்களோட ட்ரெயின கடத்திட்டார்கள். ஏதாச்சும் ராணுவ நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நெனச்சேன்னா, 400 பேரை கொன்னு போட்டுருவோம் பாத்துக்க அப்படின்னு சொல்ட்டார்கள். பாகிஸ்தான் ராணுவம் வீர தீர ராணுவம் உடனே பாஞ்சு 400 பேரை மீட்டுட்டு தான் மறுவேலை பார்த்தோம். இருந்தாலும் அவர்கள் ஒரு சேஃப் சைடுக்கு சொல்ட்டார்கள். இதுல எண்ணிக்கை அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல இருந்து வருது. அதனால அப்படியே புள்ளி விவரத்த குடுத்துட்டு தான் மறுவேலை பார்ப்பேன். அதனால 400ன்னு வருது, சில இடங்கள்ல 300ன்னு வருது, சில இடங்கள்ல 450ன்னு வருது. இந்த மாரி மல்டிபிள் ஏஜென்சி, மல்டிபிள் நம்பர்கள ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால, ஏதோ ஒண்ணு ஒரு ட்ரெயின்ல கணிசமான ஆட்கள் சிக்கிட்டார்கள்னு வச்சுக்கலாம். அந்த கணிசமான ஆட்கள கடத்தும்போது 5 ராணுவ வீரர்கள சுட்டுக் கொன்னுட்டு தான் போயிருக்கார்கள். அப்ப ஏதோ நடக்க போதுன்னு பாதுகாப்புல இருந்தாங்களா? இல்ல ரொட்டீனா இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையான்னு தெரியல. ஆனா பலுசிஸ்தான் ராணுவம் இந்த ஸ்டேட்மெண்ட்ட மட்டும் விடல. இந்த 400 பேசஞ்சர், 450 பேசஞ்சர் கூடயே 100 பாகிஸ்தான் வீரர்கள் அப்படின்னு இருக்கார்கள். அப்ப ஒரு ட்ரெயின்ல எவ்வளோ தான்டா இருந்தாய்ங்க? ட்ரெயின்ல எம்புட்டு பேருனாலும் இருப்பாய்ங்க. உனக்கு என்ன பிரச்சனை? அம்புட்டு பேரையும் நான் தூக்கிட்டேன் அப்படின்னு இருக்கார்கள். அப்ப ராணுவம் சார்ந்த ஆட்கள் போறத கை வைக்கிறது தான் இவர்களோட ஸ்டைலே. இந்த ட்ரெயின்ல எது இருந்திருக்கலாம் 100க்கும் மேற்பட்டவர், மீதி பேசஞ்சர் இருந்திருப்பார்கள். அம்புட்டு பயப்புள்ளைகளையும் தட்டி தூக்கிட்டாய்ங்க. ஏறக்குறைய கடைசியா வந்த ரிப்போர்ட். ஏன்னா பதட்டத்துல இவனுங்க பாட்டு ஒவ்வொன்னா ரிலீஸ் பண்ணுவாய்ங்க. எது மாட்டிக்கிட்டோங்கிற பதட்டத்துல தப்பு தப்பா ரிலீஸ் பண்றது. எல்லாரும் நம்பர்கள சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாய்ங்க. நடந்த சம்பவத்த விட்டுருவாய்ங்க அப்படின்னு உள்ளூருக்குள்ள திசை மாத்தக்கூடிய அரசியல் தான். ஆனா இதெல்லாம் தாத்தா காலத்து டெக்னிக்கு. இன்னமும் அத பண்ணிக்கிட்டு திரியிறாய்ங்க. ரிசல்ட் குடுக்குதுல்ல. பண்ணாம என்ன பண்ணுவாய்ங்க அப்படிங்கிற மாரி தான். ஆனா, இப்ப மீட்கிறக்கான எல்லா சம்பவத்தையும் தனிப்பட்ட நபர்கள் தான் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார்கள். இன்னும் அவர்களோட அரசாங்கம் வாய தொறக்கல. மீடியா வாய தொறக்கல. அது இது ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வாய தொறக்கல. ஒரு பயலும் வாய தொறக்க மாட்டேங்கிறாய்ங்க. கப்சுப்ன்னு இருக்காய்ங்க. இந்த பக்கத்துல இருந்து கடத்திட்டோம். இன்னும் டிமாண்ட் எல்லாம் சொல்லல. டிமாண்ட் என்ன பலுசிஸ்தான விட்டு ஓடி போங்கிறது தானே மெயின் டிமாண்டு. ஆனா 450 பேர் 100க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் வீரர்கள் இருக்கார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். எல்லாரும் இப்ப எங்க கட்டுப்பாட்டுல. தப்பி தவறி ராணுவ நடவடிக்கை எடுத்துறாத, எல்லா பேரும் செத்து போயிருவான் அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிருக்கார்கள். பாகிஸ்தான் ராணுவம் வழக்கம் போல வாய தொறக்கல. அரசாங்கம் கேட்கவே வேணாம். அவர்களும் வாய தொறக்கல. ஆனா இப்படி எல்லாரும் மௌனமா இருந்துட்டா இந்த சம்பவத்த எல்லாரும் மறந்துருவார்களான்னு கேட்டா, அதுக்கும் வாய்ப்பில்ல. அப்ப ஏதோ ஒரு ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். ஒண்ணு அவங்களோட டீல் பேசணும். அப்படி இல்ல அப்புட்ன்னா, ராணுவ நடவடிக்கை எடுக்கணும். இப்ப மக்கள் அப்புட்ன்னா டீல் பேசாம விட்டறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா கூடவே ராணுவ வீரர்களும் சிக்கிட்டாய்ங்க. இப்ப ராணுவ வீரர்கள் இதே பஞ்சாப் மாகாணத்த சேர்ந்த ராணுவ வீரர்கள் அப்புட்ன்னா கேட்கவே வேணாம். நடவடிக்கை எடுத்தே தீருவாய்ங்க. ஒருவேள அந்த மாகாணத்துல இல்லாத ஆட்கள் சிக்கி நடவடிக்கை எடுக்கல அப்புட்ன்னா, இது ஏறக்குறைய ராணுவத்துக்குள்ள ஒரு புரட்சிக்கு ஒரு பிள்ளையார் சொல்லிய போட்டு விட்டுரும். இந்த மாரி ஒரு கடுமையான சூழ்நிலை. எடுத்து சாதிக்க முடியுமா? எடுத்து 400 பேரும் செத்து போயிட்டாய்ங்க அப்புட்ன்னா, "நீ எடுத்து கிழிச்சதுலாம் எதுக்கு?" அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பார்கள். இந்த இடியாப்ப சிக்கல்ல இருந்து பாகிஸ்தான் ராணுவம் மீண்டு வருமா? தெரியல. எங்கிட்டாச்சும் போய் உதவி கேட்பாய்ங்க. அமெரிக்கா கிட்ட கேட்பாய்ங்க. இல்லை அப்படின்னா, சவுதி கிட்ட கேட்பார்கள். ஒருவேள இந்த 400 வீரர்கள் பலியாயிட்டார்கள் அப்புட்ன்னா, தீவிரவாதத்தால நாங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா எஜமா அப்படின்னு சொல்லி ஏதாச்சு ஆட்கள் முன்னாடி போய் நின்னு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருப்பார்கள். ஆனா இது தீவிரவாதமே கிடையாது. அந்த மக்களுக்கு ஒண்ணுமே ஒரு பிட்டு கூட செய்ய மாட்டேன். ஆனா அங்க உள்ள கனிம வளத்த எடுத்துட்டு போய் இஸ்லாமாபாத்துக்கு பட்ஜெட் போடுவேன் அப்படின்னு உட்கார்ந்ததோட விளைவு தான். அதே சமயம் பாகிஸ்தானோட எக்காலத்திலயும் நாங்க சேர மாட்டோம். பாகிஸ்தானியர்கள் நாங்கள் இல்ல. நாங்க பலுசிஸ்தானியர்கள். எங்களோட கலாச்சாரம் எல்லாம் வேற தம்பி அப்படின்னு சொல்ற பயப்புள்ளைக தான் இவனுங்க. அதனால இப்ப வெடிச்சிருக்க சம்பவம் அப்படிங்கிறது பல விஷயங்களுக்கு பிள்ளையார் சொல்லியாவும் மாறலாம். இல்ல பல விஷயங்களுக்கு இது முடிவுரையும் எழுதலாம். அவ்வளோ அளவுக்கு வீரியம் அப்படின்னு பேசப்படுது. காரணம் இதுல இருந்து அந்த ராணுவம் தப்பிக்கிறது கஷ்டம். சிக்கி செதறது தான் ஜாஸ்தி. உதாரணத்துக்கு பாகிஸ்தான் ராணுவம் சண்டை அப்படின்னு போட்ட இடங்கள்ல பூரா வீணா போய் தான் போயிருக்கு.
அதே மாதிரி இந்த இடங்கள்லயும் வீணா போயிரும் அப்படிங்கதான். சமகாலத்துல சிறப்பான சம்பவங்கள் இன்னும் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு பாகிஸ்தானுக்குள்ள அப்படின்னு சொல்லப்படுது. நன்றி, வணக்கம்.